Hi friends, welcome to Preethi's Delicacy. இன்னைக்கு நம்ம Preethi's Delicacyல குட்டீஸ்ல இருந்து பெரியவங்களுக்கு வரைக்கும் ரொம்பவே பிடிச்ச மினி ஆலு பராத்தாஸ். இது லஞ்சா பேக் பண்ணலாம், இல்லனா ஒரு குயிக் ஈவினிங் ஸ்நாக்கா இல்லட்டா டின்னரா நீங்க எப்படி செஞ்சாலும் சூப்பரா இருக்கும். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறீங்கன்னா மறக்காம Subscribe பண்ணிடுங்க. இந்த ரெசிபி பண்றதுக்கு 1 கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்துக்கங்க. கொஞ்சமா உப்பு. நான் இங்க ஹிமாலயன் பிங்க் சால்ட் யூஸ் பண்ணிருக்கேன். நீங்க எந்த உப்பு வேணாலும் சேர்த்துக்கங்க. அப்புறம் 1 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்து நல்லா கலந்ததுக்கு அப்புறமா நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் நல்லா கலந்ததுக்கு அப்புறமா இப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி சேர்த்து சாஃப்டா சப்பாத்திக்கு மாவு பிசைற மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கலாம். பாருங்க, மாவை வந்து நல்லா சாஃப்டா பிசைஞ்சு எடுத்துக்கிட்டாச்சு. இப்போ கொஞ்சமா இதில் எண்ணெய் தடவி ஒரு 10 நிமிஷம் மூடி வச்சிடலாம். இந்த ஸ்டஃபிங் பண்ணுறதுக்கு 1 உருளைக்கிழங்கு வேக வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. 1 பெரிய வெங்காயம் பொடிசா நறுக்குனது, 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, 1 டீஸ்பூன் ஜீரகம், கொஞ்சமாக கொத்தமல்லி. கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கங்க. எண்ணெய் காஞ்சதும் 1 டீஸ்பூன் ஜீரகம், அப்புறம் நம்ம பொடியாக நறுக்கி வச்சுருக்கிற வெங்காயம் சேர்த்துக்கங்க. வெங்காயத்துக்கு கூடவே நம்ம தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து கலந்து விட்டுக்கலாம். உப்பு சேர்க்கும் போது வெங்காயம் கொஞ்சம் சீக்கிரமாக வதங்கிடும். வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து பச்சை வாசனை போகிற வரைக்கும் கொஞ்சம் நல்லா வதக்கிக்கங்க. இந்த ஸ்டேஜில் உங்ககிட்ட பாலக்கீரை இருந்தால் ஒரு 200 கிராம் பொடிசா நறுக்கி சேர்த்துக்கங்க. ரொம்ப நல்லா இருக்கும். என்கிட்ட இல்லை, அதனால நான் டைரெக்டாக வேக வச்ச உருளைக்கிழங்கு சேர்த்துக்கிறேன். கூடவே 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் மல்லித்தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா, 1 டீஸ்பூன் ரெட் சில்லி பவுடர், அப்புறமா 1/2 டீஸ்பூன் ட்ரை மேங்கோ பவுடர். இது வந்து ஒரு சின்ன புளிப்பு தரும். இந்த பவுடர் இல்லாதவங்க கொஞ்சமா எலுமிச்சை சாறு சேர்த்துக்கங்க. நீங்க இதை குட்டீஸ்க்காக செய்றீங்கன்னா கண்டிப்பா ஒரு 1 டீஸ்பூன் டொமேட்டோ கெச்சப் சேர்த்துக்கங்க. ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்க கொஞ்சம் காரமா சாப்பிட்றவங்களா இருந்தா ஒரு டீஸ்பூன் ரெட் சில்லி சாஸ் சேர்த்துக்கலாம். இது கூடவே நம்ம பொடிசா நறுக்கி வச்சிருக்க கொத்தமல்லியை சேர்த்து கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். நம்மளோட ஸ்டஃபிங் சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. இதை ஒரு பவுலுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணி நல்லா ஆற வச்சுக்கலாம். இப்போ நம்ம பிசைஞ்சு வச்சிருக்க சப்பாத்தி மாவை இந்த மாதிரி சின்ன சின்னதாக உருண்டைங்களா உருட்டி எடுத்துக்கங்க. எல்லா சப்பாத்தி மாவுங்களையும் சம அளவுக்கு நீங்கள் உருட்டி எடுத்துக்கங்க. ஃபஸ்ட்டு நம்ம சப்பாத்தியை இந்த அளவுக்கு விரித்து எடுத்துக்கலாம். அப்புறமா நம்ம செஞ்சு வச்சிருக்கிற உருளைக்கிழங்கு ஸ்டஃபிங்கை ஒரு சின்ன பால் மாதிரி உருட்டி உள்ளே வச்சுட்டு நான் இப்போ இதில் காட்டுற மாதிரி சுற்றி எல்லா பக்கத்தையும் சேர்த்து நல்லா சீல் பண்ணிவிடுங்க. நீங்கள் இதில் ப்ளீட்ஸ் மாதிரி எடுத்து பண்ணால் இன்னமுமே நல்லாயிருக்கும். நீங்கள் இதை ரொம்பவே ஈஸியாக கையிலே பண்ணிடலாம். சப்பாத்தி கட்டை எதுவுமே தேவைப்படாது இதுக்கு. நீங்கள் அப்படியே சும்மா கையிலே லைட்டாக அழுத்தம் கொடுத்தீங்கன்னா அழகாக அந்த ரவுண்ட் ஷேப் வந்துடும். இதே மாதிரி எல்லாத்தையும் செஞ்சு ஒரு பிளேட்டில் ரெடியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போது தோசைக்கல் நல்லா சூடானதும் ஒரு டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு நம்ம குட்டி குட்டியாக செஞ்சு வச்சுருக்க ஆலு பராத்தாஸை உள்ளே சேர்த்துடலாம். அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க. ஏன்னா உள்ளே இருக்க ஸ்டஃபிங் ஆல்ரெடி குக் ஆனது தான். ஒரு 30 செகண்ட் ஆனதுக்கு அப்புறமா திருப்பி விட்டுடலாம். இப்போ பாருங்க, 2 பக்கமும் நல்லா செவந்து வந்திருக்கு. அவ்வளோதாங்க, நம்மளோட மினி ஆலு பராத்தாஸ் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து நம்ம ஒரு பிளேட்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க, நம்ம குட்டீஸ்க்கெல்லாம் ரொம்பவே பிடிச்ச மினி ஆலு பராத்தா சுட சுட சூப்பராக ரெடி ஆகிருச்சு. என்னோட பையனுக்கு இது ரொம்பவே பிடிச்சிருந்தது. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா நீங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. Hey guys, thanks for watching the video. Thank you for watching the video. என்னோட ரெசிபிஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம Subscribe பண்ணிடுங்க.